அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயனம் சரத் ருது நவம்பர் 27 வியாழக்கிழமை, வளர்பிறை சப்தமி திதி, அவிட்ட நட்சத்திரம், துருவம் நாம யோகம், கரசை நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். இன்றைக்கு ஜோதிட ரீதியாக திருமண பொருத்தம் பற்றிய தகவல்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி. முதல்ல பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே பொண்ணோட ஜாதகம், பையனோட ஜாதகம், இது ரெண்டுத்தையும் எடுத்து வைத்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். பெயர் ராசி மட்டும் வச்சு பொருத்தம் பார்க்குற முறை இருக்குது, நட்சத்திர ராசி மட்டும் வச்சு பார்க்குற முறை இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் சகுன நிச்சயம்னு சொல்லியும் கூட ஒரு முறை இருக்கிறது. அந்த பொருத்தம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய சகுனங்கள் இதை எடுத்துக்கலாம். பொருத்தம் பார்க்கக்கூடிய நேரம் நமக்கு என்ன பிரச்சனத்தில் காமிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இது நல்ல நேரமா அனுகூலமான நேரமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். பொருத்தம் பார்க்குற நாளில் அந்த நாள் அந்த பொண்ணுக்கு சாதகமாக இருந்ததா, அது நல்லது செய்யக்கூடிய நாளாக இருக்கா, அல்லது பாதகமான கஷ்டங்களுக்கு தரக்கூடிய நாளாக அந்த நாளின் வேலையாக இருக்கிறதா அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். அப்போது இந்த பொருத்தம் பார்க்கறதுன்னு சொல்கிறதுல நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. அதில் நம்ம சகுன நிச்சயம்னு சொல்லக்கூடிய ஒன்றையும் கூட நிறைய பேர் கடைபிடிக்கிறாங்க. அது பெரும்பாலும் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவர்கள் அதை கடைபிடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சகுனத்தினால் நிறைய பலன்களை பார்த்து 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 அதை 100% உறுதிப்படுத்தி கொண்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் சகுன நிச்சயம்னு சொல்லக்கூடிய ஒன்றை இந்த பொருத்தத்திலையும் கூட பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த சகுனம் சொல்லக்கூடியது நமக்கு நிறைய வழியில் பயன் தரக்கூடியதாக இருக்கும். நம்ம வெளியில் கிளம்பும்போது நடக்கக்கூடிய சம்பவங்களை சகுனம்னு சொல்லி எல்லாருமே பார்க்குறது உண்டு. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேசும்போது ஏற்படக்கூடிய சகுனங்களை கவனிக்கிறது உண்டு. அதுபோல் இந்த பொருத்தம் பார்க்கும்போது ஏற்படக்கூடிய சகுனங்களை ஒரு ஜோதிடராக இருந்து அதை பார்த்து அது ரொம்ப சிறப்பாக இருக்கும்போது அதையும் கூட ஒரு முக்கியமான காரணியாக எடுத்துக்கொண்டு பொருத்தம் பார்க்கலாம். பிறகு நம்ம சொன்ன மாதிரி அந்த பொருத்தம் பார்க்கக்கூடிய நாள் நேரம் அது அந்த பையனுக்கு எப்படி இருக்குது, பொண்ணுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு முடிவு பண்ணலாம். இந்த எல்லா பொருத்தத்திலையுமே பெண்ணிலிருந்து தான் தொடங்குற மாதிரி இருக்கும். பெயர் ராசி, நட்சத்திர பொருத்தம், ஜாதக பொருத்தம் எதுவாக இருந்தாலும் பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து, பெண்ணுடைய ராசியிலிருந்து, பெண்ணுடைய லக்னத்திலிருந்து, பெண்ணுடைய ஜாதகத்திலிருந்து தான் பையனுடையது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்படியே திருமண பொருத்தம் பார்க்குறதுல நிறைய வழிமுறைகள் இன்றைய நாளில் நம்ம தெரிந்து கொண்டது சகுன நிச்சயம்னு சொல்லக்கூடிய ஒன்றும் கூட இதில் கடைபிடிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய நவகிரக நிலையை பார்க்கலாம். கடக ராசியில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. மகர ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று பிற்பகல் 2 மணி அளவில் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்களை நீங்கள் நடத்தி கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், சந்தர்ப்பம் அமையும். உங்களுக்கு யார் உதவி செய்வார்களோ அவங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். அவங்கள பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அதே போல் அந்த உதவி செய்யக்கூடியவர்கள் ஆகட்டும், பார்க்கலாம், முடிஞ்சால் செய்கிறேன், யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தால் இன்றைய நாளில் நீங்கள் போய் பார்க்கும்போது சரின்னு சொல்லி செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு முக்கியமான நபர்களிடத்தில் அணுகி முக்கிய காரியங்களை நிறைவேற்றி கொள்வதற்கு சாதகமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நிறைய திட்டமிட வேண்டியது இருக்கும், நிறைய முயற்சி பண்ண வேண்டியது இருக்கும் பலன் கிடைக்கிறதுக்காக. பரணியில் பிறந்தவங்க இன்றைக்கு முன்னேற்றம் காண போகிறீங்க. இன்றைய நாளில் இது நடந்தால் எனக்கு நல்லது, இதை நோக்கி தான் நான் வேலை பார்க்குறேன், செயல்படுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் நடக்கும். கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்கணும். இது வேகமான காலம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட சில நாட்களில் நம்ம நிதானமாக இருந்தால் தான் வேகமாக இருக்கிறத விட அதிக பலனை அடைய முடியும். அப்படிப்பட்ட நாளாக கிருத்திகையில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் இருக்குது.
ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் எதையாவது படிக்கணும், நான் இதை படிக்காமல் விட்டுட்டேன், அப்பயே நான் படிச்சிருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதற்கான நாளாக இந்த நாள் இருக்குது. இப்போலாம் நிறைய பிள்ளைங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தால் கூட வேலைக்கு போயிட்டே படிக்கிறீங்க. அதுபோல் சில பேர் வேலையை விட்டுட்டு திரும்ப முழுக்க படிச்சுட்டு அதன் பிறகு உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறீங்க, இன்னும் அடுத்த பதவிக்கு போகிறதுக்காக. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது. கல்வி, குறிப்பாக உயர் கல்வி இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைக்கு பெரியவர்கள் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் பாடம் படிச்சுட்ருக்கீங்க, அங்கே டீச்சர் வந்து ஒன்று சொல்கிறாங்க, உங்களுக்கு அது வந்து புரியலைன்னு சொன்னாலும் கூட கேட்டு விளங்கிக்கலாம். அப்படியும் புரியலைன்னா கூட சரி, ஒரு கட்டத்தில் அது தெரிய வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உங்களுக்கு தேவை. இது எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ரோகிணியில் பிறந்தவங்க இன்றைக்கு வசதி வாய்ப்புகளை வந்து விரிவாக்கம் பண்ணுவீங்க, நல்லா வளர்த்து கொள்வீங்க. நல்ல சௌகரியமாக இருக்கிறதுக்கு ஏதாவது பொருள் வேணுமா, ஏதாவது இடமாற்றங்கள் செய்யணுமா அப்படின்றது நீங்கள் சிந்திக்கலாம், பலன் தரும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு கொஞ்சம் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தருவீர்கள். மிதுனராசி என்பர்கள், இன்றைக்கு பிற்பகல் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். 8ல் சந்திரன் இருப்பார். அந்த சந்திரன் 2ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போ பேச்சில் கவனமாக இருக்கணும். அது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நல்லா பேசி எல்லாத்தையும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. அதற்கான திறன் உங்களுக்கு இருக்குது. குடும்ப நபர்களை அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். பண விஷயத்தில் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து கருத்தில் கொண்டு கடைபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் சந்திராஷ்டமத்தினால் பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும், அல்லது அதை தவிர்க்கலாம் அல்லது குறைத்து கொள்ளலாம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்திற்கும் வந்து ரியாக்ட் பண்ணாமல் இருப்பீங்க. உங்களுடைய உணர்வுகளை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இல்லையா, அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும், பண்ணுறது நல்லது. திருவாதிரையில் பிறந்தவர்கள் பாடுபட்டதற்கான பலன், உழைப்பிற்கான பலனை அனுபவிக்க முடியும். புனர்பூசத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எப்படி இன்னும் அதிக பண வரவை நம்ம வந்து பெற முடியும், அதற்கான வழிவகை என்ன, இதை சிந்திக்க முடியும். கடகராசி என்பர்கள், இன்றைய நாளில் இப்போ நாள் தொடங்கும் போது சந்திரனுடைய கதி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதன் பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குது பிற்பகலில். அப்போ ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 8ஆம் இடத்திற்கு போகிறது. சனியுடைய வீட்டில் இருந்து ராகுவோடு சேர்ந்து இருக்கிறது. செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கிறது. அப்போ இன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் ஏற்படும். அப்படி தைரியம் வந்தாலும் கூட எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் தான் நீங்கள் ஒன்றை செய்யணும். இல்லை நான் வந்து செஞ்சே முடிச்சிருவேன், என்னால் முடியும் சொல்லி டக்குன்னு போய் ஒரு வீடு கட்டுற வேலையை ஆரம்பிச்சிடுறது, டக்குன்னு வெளிநாடு விஷயத்தை ஆரம்பிச்சிடுறது, வேலையை விட்டுட்டு போய் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிறது, அப்படி பெரிய விஷயங்களை தைரியமாக செய்கிறது மட்டும் நமக்கு வெற்றியை தராது. அதற்கு திட்டமிடுதல் தேவை, சாதக பாதகங்கள் ஆராயணும், காலகட்டத்தை ஆராயணும். அப்படியாக நீங்கள் வந்து துணிவு இருந்தாலும் அதை சாதகமாக பிரயோகப்படுத்த முயற்சிக்கணும். இதை கடைபிடிச்சா போதுமானது. இன்றைய நாள் உங்களுக்கு பின்னடைவு எதுவும் கிடையாது. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு நல்ல வழிகாட்டுதல் இருக்கும்போது நல்ல பலன் கிடைக்க பெறுவீங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறரை பெரிதாக எண்ணக்கூடாது. அவங்க இப்படி பேசிட்டாங்களே, இப்படி நினச்சிட்டாங்களே, அவங்க இது போல் வந்து நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாங்க, நம்மை பயன்படுத்தி கொள்கிறார்கள் அல்லது நம்மை மதிக்கவில்லை அப்படின்ட்டுலாம் மற்றவங்களுக்கு இன்றைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருந்தால் போதுமானது. உங்கள் வேலையை நீங்கள் பர்ஃபெக்டாக செய்யணும், அவ்வளோதான். ஆயில்யத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பிற்பகலுக்குள்ளே நல்ல பலன் ஒன்றை அடைய போகிறீங்க. சிம்மராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுக்கு ஏதாவது சமீப காலத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, ஒரு கஷ்டம் வந்தது, ஒரு குழப்பம் வந்தது, ஒரு செலவு வந்தது அப்படின்னு சொன்னால் அதை இன்றைக்கு சரி பண்ண முடியும். சமீபத்தில் ஏதோ ஒரு உடல் உபாதை நீங்கள் மருத்துவர் இடத்துல கேட்குறீங்க, அவர் ஒரு பெருசாக ஒரு பிரச்சனையை சொல்லி வியாதியை சொல்லி இதுவாக இருக்கலாமோ, எதுக்கும் நீங்கள் வந்து டயக்னோசிஸ் பண்ணிவிடுங்க அப்படி சொல்லி ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்காக எழுதி கொடுக்குறார். அப்போ இன்றைய நாள் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ எடுப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அப்போ அப்பாடான்னு ஒரு ரிலீஃப் ஆகிடுவீங்க நீங்கள்.
அந்த விஷயம் இன்றைய நாளில் நடக்கும். அதே கடன் விஷயமாக இருக்கலாம், அல்லது லீகல் இஷ்யூஸாக இருக்கலாம். பெருசாக ஏதோ வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு வந்து ஒரு மனதில் இருக்கக்கூடிய பயமானது முடிவுக்கு வர போகிறது. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கொஞ்சம் பிறருடைய துணை தேவைப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொருள் வரவு கிடைக்க பெறுவீங்க. சில பேருக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் இன்றைய நாளில் இருக்குது. உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் எதிர்கால நலன் கருதி ஏதாவது செய்யணுன்ற எண்ணம் வர பெறுவீங்க. சேமிப்பு தொடங்கலாம், அல்லது ஏதாவது காப்பீடுகள்லாம் நீங்கள் போடலாம். இப்படி ஏதாவது ஒன்றை செய்வீங்க. கன்னிராசி அன்பர்கள், இந்த நாளில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வேலையில் அடுத்து ப்ரமோஷனுக்கு என்ன பண்ணணும், படிக்கணுமா, அல்லது வந்து அப்ளை பண்ணணுமா, அல்லது மேலே சீனியர்லாம் இருக்காங்களா அவங்கக்கிட்ட பேசணுமா, என்ன பண்ணால் அந்த ப்ரமோஷனுக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும், அதை செய்யலாம். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க அதை வந்து வளர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது நல்ல அனுபவம் பெற்றவர்களிடத்தில். இப்போ அப்பா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார், நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்பா கிட்ட உட்காந்து பேசணும். அதுபோல் அந்த பிஸ்னஸ்லேயே வந்து ஒரு நல்ல சீனியர் இருக்கார், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது, உங்களுக்கு கீழே தான் வேலை பார்க்குறாரு, இருந்தாலும் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவீங்க. அப்படியாக உத்தியோகம் மற்றும் சுயத்தொழில் ரெண்டுத்திலுமே வந்து முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை இன்றைய நாளில் நீங்கள் முயற்சித்து பார்க்கலாம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தனித்து ஒரு பெரிய முடிவை எடுக்கிறதுக்கு பதிலாக நல்ல துணையோடு சேர்ந்து கலந்து ஆலோசிக்கும் போது பலன் கிடைக்கும். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பேச்சினால் ஆதாயம் அடைய போகிறீங்க. வாக்கு சாதுரியம் இருக்கும், சொன்ன விஷயத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு கட்டுப்பாடு இருக்கும். சில பேருக்கு வாக்கு பலிதம் கூட இருக்கும், நீங்கள் சொன்னீங்கன்னா நடக்கும். அதனால் இன்றைக்கு முடிந்த அளவிற்கு சுப வார்த்தைகளையே நல்ல விஷயங்களையே நீங்கள் பேசலாம். சித்திரையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தால் அதற்கு சரியான வைத்தியம் கிடைக்க பெறுவீங்க. துளாராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகம், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், இப்படியான பலன் நிறைந்து இருக்கிறதாக காணப்படுகிறது. அப்போ நீங்கள் வந்து இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். இது சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கும் கூட இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். வீடு கட்டக்கூடிய பணி வந்து ரொம்ப மந்தமாக இருக்குது, தடைப்பட்டு நிற்கிறது, பேங்க்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, இல்லைனா உங்கள் என்ஜினியர் சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல, அல்லது லீகலாக ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதெல்லாம் நீங்கள் மறுபடியும் அந்த டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குது, அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்குது. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ஒரு தடை ஏற்பட்டு அதன் பிறகு வந்து பயணப்படக்கூடிய யோகம் இருக்குது. சுவாதியில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கு சிந்திப்பீங்க. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாமா அப்படின்னு சிந்திக்கிறது, அல்லது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமான்னு சிந்திக்கிறது. இப்படி சொந்த ஊர்லேருந்து வந்து நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க சொந்த ஊருக்கே திரும்ப போயிட்டு நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படி, இது போல் ஒரு பெரிய முடிவுகள் எடுக்கிறத பற்றி சிந்திக்கிறனால இந்த நாள் இருக்குது. விசாகத்தில் பிறந்தவர்கள் விசேஷமான நல்ல பலனை அடைய போகிறீங்க. உங்களுடைய முயற்சியை விட அதிக பலன் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து சுகவாசியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. படிப்பு நல்லா போகும், வேலை நல்லா நடக்கும், வேலையில் நல்ல பெயர் பாராட்டுலாம் உங்களுக்கு கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல்லாம் கூட இன்றைக்கு சாதகமாக இருக்கும். தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனதில் கூட சந்தோஷமாக சுகமாக உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும். மனதில் தெளிவும் உற்சாகமும் உங்களுக்கு இருக்கும். விசாகத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பிறருக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு உதவியை செய்வீங்க, அது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்க பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நாளில் நினைத்த நல்ல காரியத்தை நடத்தி கொள்ளக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள். தனுராசி அன்பர்களே, இன்றைக்கு நல்ல தைரியத்தோடு காணப்படுவீங்க. இன்றைய நாளில் வேலை அதிகமாக இருந்தாலும் உற்சாகத்தோடு செய்வீங்க.
ஒரு தயக்கமோ அல்லது வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறது, பயம் அதெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்காது. அதனால் ரொம்ப நல்லா செய்ய வேண்டிய வேலைகளை இன்றைய நாளில் நீங்கள் கையில் எடுக்கலாம். வழக்கமான உங்கள் வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பீங்க, நல்லா போகும். அது போக கூடுதலாக ஏதாவது நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமான விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம், இதற்கான நாளாக இந்த நாள் இருக்குது. இதில் ஆதாயம் பெறுவதற்கு, நல்லதை செய்யறதுக்கு உகந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுது. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் திருப்தியாக இருப்பீங்க. கிடைச்சதை கொண்டு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை இன்றைய நாள் உங்களால் அனுபவிக்க முடியும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் உங்களுக்கு தேவையான, உங்களை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய பொருளோ வீட்டிற்கு தேவையான பொருட்களையோ வாங்க முடியும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் செலவு செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய செலவு மறந்து போயிருக்கும், அல்லது செய்கிறதுக்கு பணம் இல்லாமல் இருந்திருக்கும், நேரம் இல்லாமல் இருந்திருக்கும். இன்றைய நாளில் செய்வீங்க. அரசு சார்ந்த விஷயங்களில் டேக்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுறது, கட்டுறது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் கூட இன்றைய நாளில் செய்ய வேண்டியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. லாபம் தரக்கூடிய நாள்னா அவரவருடைய வயது நிலைக்கு ஏற்ப அந்த லாபமானது கிடைக்கும். தேர்வு இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து இன்றைய நாளில் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல தேர்வு எழுதுவீங்க. எனக்கு தெரிந்த கேள்வியலாக வந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கும். வேலை பார்க்குறவங்க இன்றைய நாளில் உங்களுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் நல்ல பேர் எடுக்கும்படியாக வேலை பார்ப்பீங்க. பொன் பார்க்க போகிறவங்க இன்றைய நாளில் வந்து ஓகே ஆகிடும், ரெண்டு வீட்லேயும் பிடிச்சி போயிடும், கல்யாண விஷயத்தை பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அப்படியாக இது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாள்னு சொல்லலாம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய வியாபாரத்தில், பிஸ்னஸில் எல்லாத்தையும் சரியாக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவு இருக்கிறது, பிறருடைய உதவி இன்றைய நாளில் கிடைக்கும். அவிட்டத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுடைய நட்சத்திர நாளாக இது இருக்கிறது, ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது. இந்த ஜென்ம நட்சத்திரம் சொல்லும்போது அதுக்குன்னே சிலதெல்லாம் இருக்குது, டூஸ் அண்ட் டோன்ஸ்னு சொல்லிட்டு. அப்போ இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டக்கூடிய விஷயத்தை ஆரம்பிக்க போகிறீங்கன்னு சொன்னால் செய்யலாம். ஒரு வேலையில் சேர்றதுக்கு நீங்கள் வந்து காத்துட்ருக்கீங்கன்னா இன்றைய நாளில் போய் அதை செய்யலாம். இதுபோல் சில விஷயங்களை செய்யலாம், சிலது செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அதுபோல் ஜென்ம நட்சத்திர நாளில் செய்ய வேண்டியது என்னென்னா இறை வழிபாடு, பெரியவர்களிடத்தில் ஆசி பெறுவது, தர்மம் செய்கிறது. இதில் என்னெல்லாம் முடியுமோ செய்யலாம். கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் வந்து ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கக்கூடியவர்களை சேரக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம், சந்திக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். சந்தித்து அப்புறம் அவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கும்பராசியில் இருக்கிற கணவன் மனைவியில் யாரோ ஒருத்தர் கும்பராசியில் இருந்தால் கூட அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, கோபதாபங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். மனைவி வந்து கோச்சிட்டு அம்மா வீட்டில் போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கணவன் போய் சமாதானப்படுத்தி பேசி கூட்டிகிட்டு வரலாம். அதெல்லாம் இன்றைய நாளில் வந்து எடுபடும், பலன் தரும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ஏதாவது ஒரு தர்ம காரியம் செய்து, ஏதாவது ஒரு உதவி செய்து, நல்ல விஷயத்தை செய்து அப்புறம் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை செய்யும்போது அது ஒர்க் அவுட் ஆகும். சதயத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு நல்ல பலனை அடைய போகிறீங்க. நீங்கள் ஒரு நோக்கத்தோடு ஒரு செயலை செய்யும்போது அது நிறைவேறிடும். ஒரு பிளான் இருந்தால் போதுமானது, அது ஒர்க் அவுட் ஆகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு பண வரவு கிடைக்க பெறுவீங்க. நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கணுன்னா அதை கொடுக்கவும் உங்களால் முடியும். ஒரு இடத்துலேருந்து பணம் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய நபருக்கு கொடுத்துட்டு போக மிச்சம் உங்கள் கையில் இருக்கும், அப்படி பணம் வரும். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு வந்து நண்பர்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இப்போது ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குழந்தை இருக்குது, அடுத்த குழந்தை கிடைக்குமா அப்படின்னு அந்த பெற்றோர் வந்து இப்போ அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணலாமா அப்படின்னு நிலையில் இருந்தால் இன்றைக்கு அது சம்பந்தமான யோகம் கிடைக்கும். அதுபோல் ஒருத்தர் வந்து புதுசாக ஒரு வேலையில் போய் சேர்றார், காலேஜில் போய் சேர்றார் சொல்லும்போது அங்கே தன்னுடைய கருத்தை தனக்கு ஒத்து போகிற மாதிரி பிடிச்ச ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டாக கிடைப்பார். ஒரு பெரிய ஜேர்னி, ஒரு ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அப்போது அந்த கூட ஒருத்தர் வந்து உங்களுக்கு நல்ல துணையாக, பேச்சு துணையாக, ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒருத்தர் கிடைப்பார். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பண விஷயங்களில் திருப்தி அடைவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க
நல்ல வேலை பார்த்தோம் இன்றைக்கி, நல்லா படித்தோம், இன்றைய நாள் வந்து நல்ல பயனுள்ளதாக போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அதை அடைவீங்க. ரேவதியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் கடன் கொடுத்திருந்தால் அதை திரும்ப கேட்குறதுக்கு இந்த நாளில் நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம். அது உங்களுக்கு பலனை தரும். இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். நாளைய விசேஷத்திலே நாளைய நாள் வந்து அஷ்டமி. அஷ்டமி அன்னைக்கு கோயிலுக்கு போகிறவங்க, பைரவர் வழிபாடு செய்கிறவங்க, விரதம் இருக்கக்கூடியவங்க அதற்காக தயார்படுத்தி கொள்ளலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.